அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்கால தமிழ்நாட்டு வரலாறு வெங்கடேஷன் எழுதிய புத்தகத்தை பார்க்க போகிறோம். போன கிளாஸில் ராஜாஜியோட ஆட்சி, பிரகாசம் ஆட்சியெல்லாம் பார்த்துட்டோம். நம்ம இந்த கிளாஸில் ஓமந்தூர் அவரோட ஆட்சியை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ண உடனே ஹைப்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வீடியோவில் காட்டும். டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான எல்லா பிடிஎஃப் அதில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓமந்தூர் ஓமந்தூரார் ஆட்சியை பொறுத்த வரைக்கும் இவர் 1947 1949 வரைக்கும் இருக்காப்புல. மனிதனை பணத்தை கொண்டு மதிப்பிடுபவர்கள் அற்பர்கள். மனிதனை பணத்தை கொண்டு மதிப்பிடுபவர்கள் அற்பர்கள். வெற்றியை கொண்டு மதிப்பிடுபவர்கள் சிறியோர். வெற்றியை கொண்டு மதிப்பிடுபவர்கள் சிறியோர். பெரியோர்களை அவர்களுடைய மகத்தான முயற்சிகளையும் தோல்விகளையும் கொண்டுதான் மதிப்பிட முடியும். பெரியோர்களை அவர்களுடைய மகத்தான முயற்சிகளையும் தோல்விகளையும் கொண்டுதான் மதிப்பிட முடியும் என்று கூறியவர் வா. ராமசாமி ஐயங்கார். இவர் தான் பாரதியாரை மகாகவி என்று குறிப்பிட்டது தான் வாரம். ஓகேங்களா? இவர் தான் சொல்லியிருக்காரு, மனிதனை பணத்தை கொண்டு மதிப்பிடுபவர்கள் அற்பர்கள், வெற்றியை கொண்டு மதிப்பிடுபவர்கள் சிறியோர், பெரியோர்களை அவர்களுடைய மகத்தான முயற்சிகளையும் தோல்விகளையும் கொண்டு தான் மதிப்பிட முடியும். இவர் முதலமைச்சரோட வாழ்க்கை குறிப்பு. இவர் வந்து 1947 49 வரைக்கும் வந்திருக்காரு. ஓமந்தூர் ராமசாமி இந்திய அந்நிய ஆதிக்கத்திலிருந்து விடுதலை அடைந்த போது ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் சென்னை ராஜதானியின் முதலமைச்சராக இருந்தார். இந்தியா வந்து விடுதலை அடைகிறப்ப சென்னையோட மாகாணத்தோட முதலமைச்சராக இருந்தவர் யார் அப்படின்னா ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார். ஓகேங்களா? இவர் திண்டிவனத்திற்கு அருகே ஓமந்தூர் என்ற கிராமத்தில் 1895 பிறந்தார். இவர் பிறந்த ஆண்டு 1895. அம்பேத்கரை காட்டிலும் ஒரு 4 வயது இளையவர். இவர் வந்து அம்பேத்கர் 1891 பிறகுறாரு. பாரதிதாசன் 1891 பிறகுறாரு. சுகுண விலாச சபை அது வந்து 1891 தான் அரங்கேற்றம் செய்யப்பட்டது. அதுலேருந்து ஒரு 4 வருஷம் கழித்து பிறக்கிறவர் தான் யார் அப்படின்னா ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் 1895. இவர் பிறந்த ரெட்டியார் குடும்பத்தின் மூதாதையர் ஆந்திராவிலிருந்து வந்து தமிழ்நாட்டில் குடியேறியவர்கள். ஆந்திராவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு பிழப்புக்காக வந்திருக்காங்க. வரலாற்று ரீதியாக பார்த்தால் இவர்கள் செல்வத்தாலும் செல்வாக்காலும் கல்வி தகுதியாலும் தென்னிந்தியாவில் ஆதிக்கம் செலுத்தியவர்கள். பணத்தாலும் சரி, கல்வியாலும் சரி, செல்வாக்குனாலும் சரி நல்ல ஒரு இன்ஃப்ளூயன்ஸான ஆளாக இருந்திருக்காங்க. நீலம் சஞ்சீவ் ரெட்டி, தியாசம்பள்ளி செங்கலராய ரெட்டி வரிசையில் ஓமந்தூர் ராமசாமி முதலாக சென்னை முதலமைச்சரான ரெட்டியார் ஆவார். நீலம் சஞ்சீவ் ரெட்டியாக இருக்கட்டும், தியாசம்பள்ளி செங்கலராய ரெட்டி வரிசையில் வந்து பார்த்தோம்னா ஓமந்தூர் ராமசாமி முதலாக சென்னை முதலமைச்சரான ரெட்டி. அவங்க அதன் வரிசையில் வந்து சென்னையில் வந்து முதலமைச்சரானதான் யார் அப்படின்னா ஓமந்தூர் ராமசாமி ரெட்டி. வால்டர் ஸ்டூடர் பள்ளியில் படித்து இவர் இளம் வயதிலே இந்திய சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்றார். இவர் எந்த ஸ்கூலில் படிச்சிருக்கார் அப்படின்னா வால்டர் வெற்றிவேல் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இவர் வந்து வால்டர் ஸ்டூடர் அப்படின்ற பள்ளியில் படிச்சிருக்காரு. இவர் ரமண மகரிஷியின் பக்தர். ஆக்சுவலி ரமண மகரிஷி வந்து பார்த்தோம்னா விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி தாலுக்காவை சேர்ந்தவர். இவர் ரமண மகரிஷி திருவண்ணாமலையில் போய் நான் யார் அப்படின்ற கேள்விக்குள்ளாக்கி தன்னையே அறிய முற்பட்டவர் தான் இந்த ரமண மகரிஷி. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழிக்காரர். ஓகேங்களா? அவரோட பக்தர் தான் வந்து இந்த ஓமந்தூர் ராமசாமி. ஓமந்தூரார் முதலமைச்சரான போது காங்கிரஸின் நிலைப்பாட்டில் எவ்வித மாற்றமோ முன்னேற்றமோ கிடையாது. இவர் வந்து முதலமைச்சரான உடனே காங்கிரஸில் எந்த விதமான மாற்றமோ நிலைமாற்றமோ கிடையாது. இவர் வந்து 4 பெரும் மொழி பிரிவாக இருந்தது. சென்னையில் வந்து சென்னை மாநிலத்தில் வந்து தமிழ்நாடு, ஆந்திரா, மைசூர் பகுதி, கேரளா பகுதி. சென்னை காங்கிரஸ் சட்டப்பேரவை கட்சியில் 4 பிரதான கோஷ்டிகள் இருந்தன. அதான் தமிழர், ஆந்திரா, மலையாளிகள், கன்னடக்காரர்கள், பிராமணர் அல்லாதோர் ஒரு 4 கோஷ்டி இருந்திருக்காங்க. இவர்கள் பலமான கோஷ்டி தமிழ்நாடு காங்கிரஸில் இருந்த கோஷ்டி. இந்த கோஷ்டி காமராஜர் கோஷ்டி, ராஜாஜி கோஷ்டி அப்படின்னு சொல்லி கோஷ்டியாக பிரிஞ்சிருக்காங்க அவங்களோட செல்வாக்கை பொறுத்து. அதே போன்று அடுத்த பலமிக்க ஆந்திரா காங்கிரஸ் கோஷ்டி பிரகாசம் கோஷ்டி, பட்டாபி சீதாராமையா கோஷ்டியாக பிரிந்திருந்தது. அதே போன்று அடுத்த பலமிக்க கோஷ்டி வந்து பார்த்தோம்னா ஆந்திரா காங்கிரஸ் கோஷ்டியாகவும், ஆந்திராவில் வந்து பார்த்தோம்னா காங்கிரஸ் கோஷ்டி வந்து பிரகாசம் கோஷ்டி, பட்டாபி நம்ம தமிழ்நாட்டில் வந்து ராஜாஜி கோஷ்டி, காமராஜர் கோஷ்டி காங்கிரஸே. ஆந்திராவில் வந்து பார்த்தோம்னா பிரகாசம் கோஷ்டி, பட்டாபி சீதாராமையா கோஷ்டி. அதாவது சென்னை மாநில காங்கிரஸ் கோஷ்டிகள் உள்கோஷ்டிகள் ஆகியவற்றின் கலவையாக காட்சியளித்தது. முதலமைச்சர் தேர்வில் ஓமந்தூரை எதிர்த்து போட்டியிட்டு 166க்கு 73 வாக்கு வித்தியாசத்தில் தோற்றார். ஓமந்தூரை எதிர்த்து முதலமைச்சரோட பிரகாசம் வந்து தோற்றுறாரு. பிரகாசம் ஓமந்தூரை எதிர்த்து 166க்கு 73 ஜெயிச்சிருக்காப்புல ஓமந்தூர் ராமசாமி. பிரகாசம் தோற்றுருக்காப்புல. அமைச்சரவை பிரகாசம் பதவி விலகியதை அடுத்து ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் 1947
மார்ச் 23ஆம் தேதி சென்னை முதலமைச்சரானார். அப்போ வந்து ஓமந்தூர் இந்தியா வந்து விடுதலை அடைகிறப்ப யார் இருந்திருக்கா அப்படின்னா, தமிழ்நாட்டோட சென்னை மாநிலத்தோட முதலமைச்சராக ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் இருந்திருக்காரு. இவரது அமைச்சரவையில் எம். பக்தவாச்சலம், பி. சுப்பராயன், டிஎஸ்எஸ் ராஜன், தி.சு. அவினாசிலிங்கம், அப்புறம் டேனியல் தாமஸ், வேமுலா கூர்மையா, எஸ். சீதாராம் ரெட்டி, கே. சந்திரமௌலி, கே. மாதவமேனன், காலா வெங்கட்ராவ், ஏ.பி. ஷெட்டி, எஸ். குருபாதம் ஆகியோர் இடம்பெற்றிருந்தனர். இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா யாரோட அமைச்சரவையில்? ஓமந்தூர் ராமசாமி அமைச்சரில் இருந்தவங்க. பக்தவாச்சலம், பி. சுப்பராயன், டிஎஸ்எஸ் ராஜன், தி.சு. அவினாசிலிங்கம், டேனியல் தாமஸ், வெமுலா கூர்மையா, எச். சீதாராமன், சந்திரமௌலி, மாதவமேனன், காலா வெங்கட்ராவ், ஏ.பி. ஷெட்டி, எஸ். குருபாதம் இவங்கெல்லாம் வந்து யாரோட? ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரோட 1947 மார்ச் 23 அவரோட அமைச்சரவையில் இருந்தவங்க. ஓமந்தூர் முதலமைச்சராவதை பிரகாசம் கோஷ்டினர் எதிர்த்தனர். பிரகாசம் கோஷ்டினர் என்ன பண்ணியிருக்காங்க? ஓமந்தூர் முதலமைச்சராகக்கூடாது அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. எனினும் இவர் காமராஜர், என். சஞ்சீவ் ரெட்டி, காலா வெங்கட்ராவ் ஆகியோரின் ஆதரவோடு முதலமைச்சரானார். அப்போ ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் யாரோட உதவியோட முதலமைச்சரோட ஆதரவோட அப்படின்னா, காமராஜர், என். சஞ்சீவ் ரெட்டி, காலா வெங்கட்ராவ் இவரோட ஆதரவோட தான் முதலமைச்சராகிறாரு. எதிர்ப்பு தெரிவிக்கிறது பிரகாசம் கோஷ்டினர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அவரோட அமைச்சரவையில் ஒரு 10க்கும் மேற்பட்டவங்க இருந்திருக்காங்க. சுப்பராயன், டிஎஸ்எஸ் ராஜன், அவினாசிலிங்கம், டேனியல் தாமஸ், வெமுலா கூர்மையா, சீதாராமு, கே. மாதவராவ், சந்திரமௌலி, காலா வெங்கட்ராவ்னு சொல்லி. ஆனால் இவர் முதலமைச்சராருக்கு ஆதரவு தெரிவித்தது காமராஜர், சஞ்சீவ் ரெட்டி, காலா வெங்கட்ராவ். இவரோட சட்ட சாதனைகள். யாரோட சட்ட சாதனைகள்? ஓமந்தூர் ராமசாமியோட சட்ட சாதனைகள். ஆலய நுழைவுச் சட்டம் 1947. ஆலய நுழைவுச் சட்டம் 1947 ஓமந்தூர் ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்ட வரலாற்று முக்கியத்துவமிக்க சட்டமாகும்ன்றாங்க. இந்த 1947 ஆலய நுழைவுச் சட்டம் என்பது சாதாரண சட்டம் கிடையாது. இது ஒரு வரலாற்று முக்கியத்துவமான சட்டம். இச்சட்டத்துக்கு ஆளுநர் ஆர்ச்பால்ட் எட்வர்ட் நை 1947 மே 11ஆம் தேதி ஒப்புதல் அளித்தார். இந்த ஆலய நுழைவுச் சட்டத்திற்கு ஒப்புதல் கொடுத்த ஆளுநர் யாருன்னா ஆர்ச்பால்ட் எட்வர்ட் நை. ஆட்சிபால்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஆட்சிபால் 8 ரூபா, அதான் ஆர்ச்பால்ட் எட்வர்ட் நை 1947 மே மாதம் 11ஆம் தேதி வந்து ஒப்புதல் அளிக்கிறார். இந்த சட்டம் தலித்துகள் கோவிலுக்குள் செல்வதற்கான அனைத்து உரிமைகளையும் வழங்கியது. இந்த ஆலய நுழைவுச் சட்டம் 1947 ஆர்ச்பால்டு வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காருல, இந்த சட்டம் கோவிலுக்குள்ளே செல்றதுக்கு அனைத்து சாதியினரும், அனைத்து தலித்து மக்களும் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அனைத்து தலித்துகளுக்கு எதிராக அனைத்தும் வேறுபடுத்தி காட்டும் நடவடிக்கைகளுக்கு சட்டப்புறமானது என்று இச்சட்டம் தெளிவுபடுத்தியது. நீங்கள் வந்து வேறுபடுத்தி காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தெளிவுபடுத்துது. அது மட்டுமல்ல, கோவிலுக்கு உள்ளேயும் வெளியேயும் உள்ள கோவிலுக்கு சொந்தமான அனைத்து குளங்கள், கிணறுகள், நீர்நிலைகள், பாதைகள், புனித தலங்கள் போன்றவற்றை அனைத்து மக்களுமே பயன்படுத்தி கொள்ளும் உரிமையும் இச்சட்டம் உறுதி செய்தது. ஓகேங்களா? எல்லாமே கோயில், பாதை, கிணறு, குளம், நீர்நிலை, புனித தலம் எல்லாமே அனைத்து மக்களுக்கும் பொது அப்படின்னு அந்த ஆலய நுழைவுச் சட்டம் 1947 உறுதி செஞ்சது, தெளிவுபடுத்தியது. இந்த சட்ட விதிகளை மீறுவோருக்கு 6 மாத கால சிறை தண்டனை அல்லது 500 ரூபா அபராதம் ரெண்டுமே கூட சேர்ந்து தர்றதுக்கான சட்டம் இடமளிச்சிச்சு. ஓகேங்களா? 500 ரூபா அபராதம், 6 மாதம் சிறை தண்டனை. ஆலய நுழைவுச் சட்டம் சமுதாய சமத்துவத்திற்கான தலித் போராட்ட வரலாற்றில் முக்கிய மைல்கல்லாகும். இந்த ஆலய நுழைவுச் சட்டம் என்பது சமுதாய சமத்துவத்திற்கான தலித் போராட்ட வரலாற்றில் ரொம்ப முக்கியமான மைல்கல் அப்படின்றாங்க. அப்போ ஆலய நுழைவுச் சட்டம் 1947 ஓமந்தூர் ராமசாமி பீரியடு ஒப்புதல் கொடுத்தவர் ஆர்ச்பால்டு எட்வர்ட் நை. இது வந்து தலித்து போராட்ட வரலாற்றில் முக்கியமான மைல்கல். 500 அபராதம், 6 மாத சிறை தண்டனை. அடுத்து தேவதாசி ஒழிப்புச் சட்டம். தேவதாசி ஒழிப்புச் சட்டம் 1947 கோவில்களில் இளம் பெண்களுக்கு பொட்டு கட்டி இறைவனுக்கு அர்ப்பணிக்கும் நெடுங்கால பழக்கம் இந்திய கலாச்சாரத்தில் படிந்த கரையாகவும் களங்கமாகவும் இருந்து வந்தது. கோவில்களில் வயசு பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுறாங்க? ஏஜ் அட்டன் பண்ணோன்னே அந்த பிள்ளைகள் எல்லாத்தையும் பொட்டு கட்டி இறைவனுக்கு அர்ப்பணிக்கிற நெடுங்கால பழக்கம் இந்திய கலாச்சாரத்தில் படிந்த ஒரு கரையாகவும் களங்கமாகவும் இருந்தது. ஆங்கிலேயரின் ஆட்சி காலத்தில் இந்த சமூக கொடுமையை ஒழிக்க பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க ஆங்கிலேயர் காலத்தில். நீதி கட்சி ஆட்சி காலத்தில் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் பொட்டு கட்டுவதை ஒழிக்கும் மசோதாவை சென்னை சட்டசபையில் அறிமுகப்படுத்தினார். அப்பண்டா பொட்டு கட்டும் ஒழிக்கும் மசோதாவை சென்னை சட்டசபையில் அறிமுகப்படுத்தியவர் யார் என்றால் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார். இந்த அம்மா ஒரு கண் அறுவை சிகிச்சை நிபுணர், கண் டாக்டர். முத்துலட்சுமி அம்மையார் என்ன டாக்டர்? ஒரு கண் டாக்டர். பெரியாரின் சுயமரியாதை இயக்கம் தேவதாசி முறைக்கு எதிராக பிரச்சாரம் செய்தது. பெரியாரோட சுயமரியாதை இயக்கம் தேவதாசி முறைக்கு எதிராக பிரச்சாரம் செய்யுது. ஆனால் பெரியாரோட சுயமரியாதை இயக்கமே
தனித்தமிழை பேராக கொண்ட மறைமலை அடிகளோட அவரோட இயக்கத்திலேருந்து வந்தது தான் அந்த சுயமரியாதை இயக்கமே. அதோட விதை யார் போட்டது? ஆனால் மறைமலை அடிகள் தான் போட்டிருக்காரு. பெரியாரோட சுயமரியாதை இயக்கம் மறைமலை அடிகளின் இயக்கத்திலிருந்து வந்த தனித்தமிழ் இயக்கத்திலிருந்து வந்தது தான் அந்த சுயமரியாதை இயக்கம். இந்த பெரியாரின் சுயமரியாதை இயக்கம் தேவதாசி முறைக்கு எதிராக பிரச்சாரம் செய்தது. ஓமந்தூரார் ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்ட தேவதாசி அர்ப்பணிப்பு ஒழிப்புச் சட்டம். அப்போ தேவதாசி அர்ப்பணிப்பு ஒழிப்புச் சட்டம் எந்த ஆண்டு? 1947. தேவதாசி அர்ப்பணிப்பு ஒழிப்புச் சட்டம் 1947. இந்து கோவில்களில் மட்டுமே பின்பற்றப்பட்டு வந்த பெண்களை இழிவுபடுத்தும் தேவதாசி முறைக்கு, இந்து கோவிலில் மட்டுமே பின்பற்றப்பட்ட வந்த பெண்களை இழிவுபடுத்தும் தேவதாசி முறைக்கு முற்றுப்புள்ளி வைத்தது. அரசரின் அழைப்பை ஏற்று அரண்மனையில் ஆடியவர்கள் ராஜதாசிகள் என்றும், இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் தேவதாசிகள் என்றும் அழைக்கப்பட்டனர். அரசரோட அழைப்பை ஏற்று அவரோட பள்ளி இதில் வந்து ஆடினா ராஜதாசிகளாம், இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர் தேவதாசிகளாம். இந்த இருவகை முறைகளுமே இந்த சட்டம் தடை வைத்தது. இதன் மூலம் தமிழ்நாட்டு கலாச்சாரத்தின் மீது சுமத்தப்பட்டிருந்த களங்கம் நீக்கப்பட்டது. அப்போ தேவதாசி ஒழிப்பு சட்டம் எந்த ஆண்டு? 1947. அதே மாதிரி ஆலய நுழைவு சட்டம் எந்த ஆண்டு? 1947. அப்படின்னா தேவதாசி ஒழிப்பு சட்டம் 1947, இந்த சட்டம் 1947. அதுக்கப்புறம் துயர் துடைப்பு. ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் முதலமைச்சர் பொறுப்பேற்ற போது தமிழ்நாடு பஞ்சத்தின் பிடியில் இருந்தது. 1947 மார்ச் 23 இவர் வந்து ஆட்சி பொறுப்பு ஏற்றுக்கிறார் ஓமந்தூர் ராமசாமி. ஓகேங்களா? காமராஜர், சஞ்சீவ் ரெட்டி, காலா வெங்கட்ராமலாம் உதவி பண்ணுறாங்க, ஆதரவு தராங்க இவருக்கு. அப்போண்டா இவருக்கு ஆட்சி பொறுப்பு ஏற்ற உடனே பார்த்தோம்னா கடுமையான பஞ்சம். நாட்டு பிரிவினையின் விளைவாக இந்தியா முழுவதிலும் உணவு பஞ்சம் ஏற்பட்டது. நாட்டோட பிரிவினை வேற, இந்தியா முழுவதும் உணவு பஞ்சம். அதன் விளைவாக தமிழ்நாட்டு பொருளாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டது. அரிசி போன்ற உணவுப் பொருட்களுக்கு பெரிய தட்டுப்பாடே ஏற்பட்டிருக்கு. எனவே ஓமந்தூர் ஆட்சி துயர் துடைப்பு பணியில் முனைப்புடன் ஈடுபட்டது. உணவு பற்றாக்குறை இந்த மாவட்டங்களில் நெல் கொள்முதல் உடனடியாக நிறுத்தப்பட்டது. உணவு பற்றாக்குறை இருந்த மாவட்டங்களில் நெல்லை வந்து கொள்முதல் பண்ண வேணாம். ரேஷன் கடை, நியாய விலை கடைகள் திறக்கப்பட்டன. ஏரி குளங்கள் செப்பனிடப்பட்டன. ஜமீன்தாரி முறை ஒழிக்கப்பட்டது. அணை கட்டும் திட்டம், ஆறுகளை இணைக்கும் திட்டம், நீர்மின் திட்டம் போன்ற தொலைநோக்கு திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டன. ஜமீன்தாரி முறை திட்டம் கொண்டு வந்திருக்காங்க, அணை கட்டும் திட்டம், ஆறுகளை இணைக்கும் திட்டம், நீர்மின் திட்டம், நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. விளைநிலங்கள் தொழிற்சாலைகள் கட்டுவதற்கு பயன்படுத்தப்பட்டது தடை செய்யப்பட்டது. விளைநிலங்களை தொழிற்சாலைகள் கட்டுவதற்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு தடை பண்ணியிருக்காங்க. ஓமந்தூர் போர்க்கால அடிப்படையில் மேற்கொண்ட துயர் துடைப்பு நடவடிக்கைகள் மாநில மக்களை பஞ்சத்தின் பிடியிலிருந்து விடுவித்தது. இந்த ஓமந்தூரார் போர்க்கால அடிப்படையில் மேற்கொண்ட துயர் துடைப்பு நடவடிக்கைகள் மாநில மக்களை பஞ்சத்தின் பிடியிலிருந்து நீட்டிச்சு அப்படின்றாங்க. துயர் துடைப்புன்றது என்னது அப்படின்னா கடுமையான பஞ்சத்தினப்ப நிறைய துயர் துடைப்பு நடவடிக்கைகள் ஈடுபட்டிருக்காரு. கல்விப்பணி. கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ண மிஷன் வித்யாலயா நிறுவனர் திசு அவினாசிலிங்கம். அப்படின்னா கோவை ராமகிருஷ்ண மிஷன் வித்யாலயத்தோட நிறுவனர் யார் அப்படின்னா தீசு அவினாசிலிங்கம். இவர் ஓமந்தூர் அமைச்சரையில் கல்வி அமைச்சராக இருந்தவர். தீசு அவினாசிலிங்கம் கல்வி அமைச்சர். இவர் தொடங்கினதாக வந்து என்னது அப்படின்னா நிறுவனராக இருந்திருக்கார். கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ண மிஷன் வித்யாலயா நிறுவனர். இவர் தமிழ் வளர்ச்சிக் கழகம் நிறுவி இந்தியாவிலே முதல் முறையாக தமிழ் கலைக்களஞ்சியம் பெரியசாமி தூரன் தலைமையில் வெளியிடுவதற்கு ஏற்பாடுகளை செய்தார். அப்படின்னா தமிழ் வளர்ச்சிக் கழகத்தை நிறுவி இந்தியாவிலே முதல் முறையாக தமிழ் கலைக்களஞ்சியம் அப்படி தமிழ் என்சைக்ளோபீடியா பெரியசாமி தூரனோட தலைமையில் ஏற்பாடுகள் செஞ்சுருக்காப்புல. தமிழ் ஆட்சி மொழி ஆக்கப்பட்டது. இவரோட பிள்ளை தான் தமிழ் வந்து ஆட்சி மொழி ஆக்கியிருக்காங்க. பள்ளிகளில் திருக்குறள் கற்பிக்கப்பட்டது. பள்ளிகளில் வந்து திருக்குறள் கற்பிக்கப்பட்டது. இவர் கல்வி அமைச்சர் தீசு அவினாசிலிங்கம். தமிழ் ஆட்சி மொழி ஆக்கப்பட்டது. பள்ளிகளில் திருக்குறள் கற்பிக்கப்பட்டது. பாரதியார் பாடல்கள் பொது உடைமையாக்கப்பட்டன. பாரதி விழாக்கள் கொண்டாடப்பட்டன. சித்த சிகிச்சை முறைக்கு சிறப்பிடம் அளிக்கப்பட்டது. மருத்துவக் கல்லூரி துவக்கப்பட்டது. இசை ஆராய்ச்சிக்கு ஊக்கமளிக்கப்பட்டது. கல்வி பணியை பொறுத்த வரைக்கும் எண்ணிலடங்காக பண்ணியிருக்காப்புல. கோவையில் இருக்கிற ஸ்ரீ ராமகிருஷ்ண வித்யாலயா மடத்தோட நிறுவனர் தீசு அவினாசிலிங்கம். அப்போ ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரோட கல்வி அமைச்சராக இருக்கார். அவர் பண்ண சீர்திருத்தங்கள் பள்ளிகளில் திருக்குறளை வந்து கற்பிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் தமிழ் ஆட்சி மொழியாக்கப்பட்டது. தமிழ் வளர்ச்சிக் கழகம் இந்தியாவிலே முதல் முறையாக தமிழ் வளர்ச்சிக் கழகத்தில் வந்து நிறுவி பெரியசாமி தூரன் தலைமையில் வெளியிடுவதற்கான தமிழ் கலைக்களஞ்சியம் ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க. பாரதியார் பாடல்கள் பொது உடைமையாக்கப்பட்டன. பாரதி விழாக்கள் கொண்டாடப்பட்டன. சித்த சிகிச்சை முறைக்கு சிறப்பிடம் அளிக்கப்பட்டது. மருத்துவக் கல்லூரி துவக்கப்பட்டது. இசை ஆராய்ச்சிக்கு ஊக்கமளிக்கப்பட்டது. இந்த மாதிரி விஷயங்கள் கல்வி பணியில் வந்து ஓமந்தூர் ராமசாமி ரெட்டி விஷயங்கள் நடத்தியிருக்காங்க. அடுத்த அரசியல் சவால். ஓமந்தூரின் ஆட்சி காலத்தில் தான் திராவிடர் இயக்க முன்னணி பேச்சாளராகவும் எழுத்தாளருமாக சி.என். அண்ணாதுரை அரசியல் சவாலாக இருந்தார். இந்த ஓமந்தூர் ஆட்சி காலத்தில் தான் திராவிட இயக்க முன்னணி பேச்சாளராகவும் எழுத்தாளர் இருந்தவர் யார்? காஞ்சி அண்ணாதுரை. காஞ்சியிலே ஒரு புத்தன் பிறந்தான். அவர் அண்ணாதுரை. தென்னாட்டு காந்தி அண்ணாதுரை அவர் தான் இருந்திருக்காப்புல. அவர் திராவிட நாடு பத்திரிகை எழுதிய 2 தலையங்களுக்கு 3000 அபராதம் விதிக்கப்பட்டது. திராவிட நாடுன்ற பத்திரிகையில் 2 எடிட்டோரியல் எழுதியிருக்காரு. அதுக்கு 3000 அபராதத்தை விதிச்சிருக்காங்க. இச்செயலை கருத்து சுதந்திரத்துக்கு விதிக்கப்பட்ட தடை என்றும் அரசாங்க அடக்குமுறை என்றும் கூறினார். இந்த அபராதத்தை திராவிட நாடு வாசகர்களே ஏற்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். இந்த அபராதத்தை திராவிட நாட்டில் யார் பத்திரிகை வாசிக்கிறீங்களோ
அவங்க தான் கட்டணுன்ட்டாப்புல. ஒரே வாரத்தில் தேவையான நிதி சேர்ந்து விட்டதால் மேலும் நிதி அனுப்ப வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார். இதன் மூலம் அண்ணாதுரை காங்கிரசுக்கு அரசாங்கத்துக்கு எதிராக மக்களை ஒன்று சேர்க்கும் முறையை மேற்கொண்டார். அவரது தலைமையில் அமைந்த திராவிட முன்னேற்றக் கழகம் ஓமந்தூராருக்கு முதலமைச்சரான PS குமாரசாமி ராஜாவுக்கும் பெரிய அரசியல் சவாலாக இருந்தது. ஓமந்தூருக்கு பின்னாடி வந்த குமாரசாமிக்கு பெரிய அரசியல் சவாலாக தான் இருந்திருக்கு. யாருக்கு? அறிஞர் அண்ணா வந்தது. மொழி போராட்டம் 1948. 1940ஆம் ஆண்டு கட்டாய இந்திய திணிப்பு விலக்கிக் கொள்ளப்பட்டது. 1900 எஸ்கின்ஸ்கன் பிரபு வந்து என்ன பண்ணியிருப்பார், 1900 ஆளுநர் வந்து எஸ்கின்ஸ்கன் ஆளுநர் வந்து ராஜாஜி கொண்டு வந்த இந்திய இப்போ வந்து விலக்கியிருப்பாப்புல. எனினும் 1950 அரசியல் சட்டம் நடைமுறைக்கு வந்த பின் இந்தி திணிப்பு முயற்சி திருப்பி நடந்திருக்கு. மத்திய அரசாங்கத்தின் பிற்சேர்க்கை போல் இருந்த ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் 1948 ஜூன் 20ஆம் தேதி இந்தியை கட்டாய பாடமாக்கி ஒரு உத்தரவு பிறப்பித்தார். 1948 ஜூன் 20ஆம் தேதி ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. இந்த உத்தரவு முதலில் ஆந்திரா, கேரளா, கர்நாடகா பகுதியில் இந்திய கட்டாய பாடமாக்கியது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழில் விருப்ப பாடமாக இருந்த இந்தி கட்டாய பாடமாக்கப்பட்டது. ஸ்டார்டிங்கில் வந்து ஆந்திரா, கேரளா, கர்நாடகாவில் வந்து இந்திய கட்டாய பாடமாக்கினாங்க. தமிழ்நாட்டை விருப்ப பாடமாக வச்சுக்கிட்டாங்க. இக்கட்டாய இந்தி திணிப்பை கண்டித்து விருப்ப பாடமாக இருந்து பின்னால் கட்டாயமாக்கிட்டாங்க. இதை கண்டித்து 1948 ஜூலை 17ஆம் தேதி சென்னையில் கண்டன கூட்டம் நடைபெற்றது. 1948 இக்கூட்டத்தில் பெரியார், அண்ணாதுரை, திருவி கல்யாணசுந்தரனார், பாரதிதாசன், டாக்டர் தர்மாம்பாள், அருணகிரி ஆகியோர் பங்கேற்றனர். இது வந்து சென்னையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பாரதிதாசன், பெரியார், திருவிக்கா, தர்மாம்பாள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அருணகிரி இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டாங்க. இதனைத் தொடர்ந்து பள்ளிகள் முன்பு மறியல் போராட்டம் நடைபெற்றது. சென்னை வந்த ராஜஸ்தானிக்கு கருப்பு கொடி காட்டப்போவதாக அறிவித்ததற்காக பெரியார் உட்பட 95 பேர் வந்து கைது பண்ணிடுறாங்க. ஓகேங்களா. மறியல் போராட்டம் ஆகஸ்ட் 2 பண்ணியிருக்காங்க. 95 பேரை கைது பண்ணியிருக்காங்க. போராட்டம் தொடர்ந்தால் கல்வி அமைச்சர் கோவை தீசு அவினாசி லிங்கம் என்ன பண்ணியிருக்காரு, அவிசானி லிங்கம் பதவி விலகிட்டாப்புல. போராட்டம் கைவிடப்பட்டது. கல்வி அமைச்சர் தானே அவர், அதனால் அவரை பதவி விலகிட்டாப்புல. அதனால் வந்து போராட்டத்தை கைவிட்டாங்க. ஓமந்தூராரின் தோல்வி. 1948 காங்கிரஸ் சட்டப்பேரவை கட்சிக்கான தேர்தல் நடைபெற்றது. 1948 காங்கிரஸ் சட்டப்பேரவைக்கான கட்சிக்கான தேர்தல் நடைபெற்றது. இக்கட்சி தேர்தலில் பிரகாசம் ஓமந்தூரை எதிர்த்து போட்டியிட்டார். ஆந்திர கேசரி பிரகாசம் ஓமந்தூரை எதிர்த்து போட்டிட்டார். 1948 கட்சி சட்டப்பேரவைக்கான கட்சிக்கான தேர்தல். இருப்பினும் ரெட்டியாரின் காமராஜரின் ஆதரவோடு வெற்றி பெற்றார் ஓமந்தூர் ராமசாமி. ஆனால் இந்த வெற்றி ஓராண்டுக்கான தோல்விக்கான வழியாக மாறியது. ஏன்னா இவர் நிறைய ஊழல் பண்ணியிருக்காரு. பல காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் விரோதத்தை தேடிக்கிட்டாப்புல. சிறப்பு சலுகைகளையும் சிபாரிசுகளையும் மதிக்காமையை நிர்வாகத்தில் நேர்மையாக இருக்க வேண்டும் என்று வற்புறுத்தியது. பல கட்சிக்காரர்கள் எதிர்ப்பை தோற்றுவித்தன. நேர்மையாக இருப்பேன், சிபாரிசு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லினால நிறைய பேரை பகச்சிக்கிட்டாப்புல. யாவற்றுக்கும் மேலாக ஓமந்தூராருக்கும் காமராஜருக்கும் இடையே நிறைய கருத்து ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. ரெட்டியாரால் சுதந்திரமாக செயல்பட முடியவில்லை. இதன் விளைவு 1949 நடைபெற்ற சென்னை சட்டப்பேரவை காங்கிரஸ் கட்சியின் தேர்தலின் போது காமராஜர் குமாரசாமிக்கு ராஜாவுக்கு கொடுத்த ஆதரவை வந்து விலக்கிறாப்புல. ஓகேங்களா. PS குமாரசாமி ராஜாவுக்கு கொடுத்த ஆதரவை விலக்கிறாப்புல. ராஜாஜி, P சுப்ரமணியன், பிரகாசம் போன்றோர் ரெட்டியாரை ஆதரித்த போதிலும் ராஜா வெற்றி பெற்று முதலமைச்சரானார். ஓகேங்களா. காமராஜர் குமாரசாமி ராஜாவை ஆதரிச்சிட்டாப்புல. இருப்பினும் வந்து பார்த்தோம்னா ராஜாஜி, சுப்ரமணியன், பிரகாசம் போன்றோர் ரெட்டியாரை ஆதரித்த போதிலும் ராஜா வந்து குமாரசாமி ராஜா ஜெயிச்சிறார். 1949 ஏப்ரல் மாதம் முதலமைச்சராகிறாப்புல. இந்த மதிப்பீடை பொறுத்த வரைக்கும் இந்திய பிரிட்டிஷ் ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெற்ற போது சென்னை ராஜஸ்தான் விடுதலை பெற்ற போது இருந்தவர் யார் அப்படின்னா ஓமந்தூர் ராமசாமி. சுதந்திரத்துக்கு முன்பு சுதந்திரத்துக்கு பின்பும் இணைப்பு பாலமாக இருந்தவர் ரெட்டியார். அரசியலிலும் ஆட்சியிலும் நிர்வாகத்திலும் நேர்மையும் நாணயமாக இருக்க வேண்டியது இன்றியமையாது என்பதை கோடிட்டு காட்டினார். அரசியலும் சரி, ஆட்சியிலும் சரி, நிர்வாகத்திலும் சரி நேர்மையாகவும் நாணயமாகவும் இருக்கணும்னு சொல்லி அண்டர்லைன் பண்ணியிருக்காப்புல. ஆட்சி செய்வோரின் கரம் கரைபடக்கூடாது என்பதற்கு முன்னுதாரணமாக திறந்திருக்காப்புல. எளிமைக்கு எடுத்துக்காட்டாக திறந்திருக்காப்புல. நேர்மையான தூய்மையான காந்தியவாதி. இவர் ஒரு காந்தியவாதி. ஓமந்தூர் ராமசாமி ஒரு காந்தியவாதி. உரிய நடவடிக்கைகள் மூலம் பொருளாதார நெருக்கடியை தீர்த்ததோடன்றி மாநில பொருளாதார முன்னேற்றத்திற்காக நீண்டகால திட்டங்களையும் தீட்டினார். ஆலை நுழைவுச் சட்டம், தேவதாசி ஒழிப்புச் சட்டம், சமூக சீர்திருத்த சட்ட சாதனையாகும். கல்வி அமைச்சர் தீசு அவினாசிலிங்கம் மேற்கொண்ட கல்விப் பணிகள் முற்போக்கு நடவடிக்கைகளாகும். இந்தியாவிலே முதல் முறையாக ரெட்டியார் தான் அரசாங்க உபயோகத்திற்காக தனி விமானம் வாங்கியவர். அப்படி இந்தியாவிலே முதல் முறையாக ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் தான் என்ன பண்ணியிருக்காப்புல, தனி விமானமே வாங்கியிருக்காப்புல, ஏரோப்ளைனு அரசாங்க உபயோகத்துக்காக. முதல்வர் பதவியில் இருந்து விலகிய ஓமந்தூரார் இந்திய அரசியல் நிர்ணய சபை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் என்ன பண்ணியிருக்காரு, அரசியல் நிர்ணய சபையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினராக இருந்திருக்காரு. இவர் ஆட்சி காலத்தில் இந்தியா விடுதலை பெற்றதால் கோட்டையில் தேசிய கொடி ஏற்றும் பேர் பெற்றார். ஓகேங்களா. இவர் 1949 தமிழ்நாடு சட்டமன்ற வளாகத்துக்கு ஓமந்தூர் ராமசாமி பேர் சூட்டப்பட்டுள்ளது. அப்புறம் தமிழ்நாடு சட்டமன்ற வளாகத்துக்கு யாரோட பேர் அப்படின்னா ரெட்டியாரோட பேர் தான் சூட்டப்பட்டுள்ளது. அடுத்து வந்து தீசு அவினாசி லிங்கத்தை பற்றி சில விஷயங்கள் போட்டிருக்காங்க. அவினாசி லிங்கம் 1903ஆம் ஆண்டு பிறக்கிறாரு. 1991 இறந்துடுறாப்புல. 1903 to 1991. ஓகேங்களா. கிட்டத்தட்ட 98 வயசு 88 வயசு வரைக்கும் இருக்காப்புல. ஓகேங்களா.
அவினாசிலிங்கம் 1903 மே 5ஆம் தேதி திருப்பூர்காரர் சுப்பிரமணியாருக்கும் பழனியம்மாளுக்கும் மகனாக பிறந்தார். அப்பா பேர் சுப்பிரமணி, அம்மா பேர் பழனியம்மா. இவரது குடும்பம் நல்ல செழிப்பான குடும்பம் தான், வியாபார குடும்பம். திருப்பூர் பள்ளியிலும் கோவை லண்டன் மிஷன் உயர்நிலைப் பள்ளியிலும் படித்ததன் பின்பு சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் 1923 வந்து பட்டப்படிப்பும், சென்னை சட்டக்கல்லூரியில் வந்து 1926 வந்து வக்கீல் தொழிலும் செஞ்சார். முடித்த பின் 1920 முடித்த பின் அவர் வந்து எப்போ முடிக்கிறாருன்னா, கல்லூரி படிப்பு 26, சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் யூஜி வந்து 1923, கோவை லண்டன் மிஷன் உயர்நிலைப் பள்ளியில் வந்து பார்த்தோம்னா படிச்சிருக்காப்புல, திருப்பூர் பள்ளியில் படிச்சிருக்காரு. 1903ஆம் ஆண்டு பிறக்கிறார். 1903ஆம் ஆண்டு பிறக்கிறார். போராட்டம். அவினாசிலிங்கம் வக்கீல் தொழிலை விட இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கேற்பதையே விரும்பினார். எனவே அவர் காங்கிரஸில் சேர்ந்து கோவை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவரானார். அதனால் என்ன பண்ணியிருக்காரு இவர், கோவை காங்கிரஸ் கமிட்டி காங்கிரஸ் தலைவராக இருக்காப்புல. காந்தியின் மெரினா கடற்கரை பேச்சு இவரை கதராடை அணிய செய்தது. காந்தி வந்து மெரினா கடற்கரை பேச்சு இவரை வந்து கதராடை அணிய செய்தது. உப்பு சத்தியாகிரகத்தின் போது காந்தி கைது செய்யப்பட்ட போது 1930 மே 5 இவர் விடுதலை போராட்டத்தில் பங்கேற்க செய்தது. இவர் விடுதலை போராட்டத்தில் எப்போ 1930 கைது பண்ண பிறகு, காந்தியை கைது பண்ண பிறகு சட்டமறுப்பு இயக்கத்தில் கலந்து கொண்டு இருமுறை சிறை சென்றார். 1930-32 சட்டமறுப்பு இயக்கத்தில் கலந்து கொண்டு இருமுறை சிறை சென்றவர் யாருன்னு இந்த அவினாசிலிங்கம். காந்தியின் சமூக சேவை நடவடிக்கையில் ஈடுபாடு கொண்டு அரிசன கல்வியிலும் நலனிலும் அக்கறை கொண்டவர். காந்தியோட சமூக சேவை நடவடிக்கையிலும் ஈடுபாடு கொண்டு அரிசன கல்வியிலும் நலனிலும் ஈடுபாடு கொண்டவர் தான் இந்த அவினாசிலிங்கம். 1943 காந்தி தென்னிந்திய பயணம் மேற்கொண்ட போது அவருடைய பயணச் செலவு முழுவதையும் அவரை ஏற்றுக்கொண்டதோடு, கோவை மாவட்ட பயணத்தின் போது காந்தியுடன் சென்றதோடு ஹரிஜன நலநிதிக்காக ரூபாய் 2.5 லட்சம் வசூல் செய்து கொடுத்துருக்காப்புல. ஓகேங்களா. அப்போனா வந்து காந்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1943 காந்தி தென்னிந்திய பயணம் மேற்கொண்ட போது முழு செலவு பயணத்தை ஏற்றுக்கிட்டவர் யாருன்னா அவினாசிலிங்கம். இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கோவை மாவட்ட பயணத்தின் போது காந்தியுடன் சென்ற போது ஹரிஜன நலநிதினு சொல்லி ஒரு 2.5 லட்ச ரூபா அப்பையும் வசூல் பண்ணி கொடுத்துருக்காப்புல. 1923 காலேஜ் முடிக்கிறார். 26 வக்கீல் தொழில் படிக்கிறாரு, வக்கீல் தொழில் முடிக்கிறாரு. அதன் பின் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்றுக்கிறாரு. இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கேற்ற மொத்தம் 4 முறை சிறை சென்றிருக்காரு. சட்டமன்ற இயக்கத்தில் 2 முறை சென்றிருக்காரு. அது 30-32 வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் கலந்துக்கிறாப்புல. மொத்தம் 4 முறை சிறை சென்றிருக்காரு. உப்பு சத்தியாகிரகம் 1930, ஒத்துழையாமை இயக்கம் 1932, தனிநபர் சத்தியாகிரகம் 1940, வெள்ளையனே வெளியேறு இயக்கம் 1942. இந்த 4 முறை சிறை சென்றிருக்காப்புல. அப்போ அவினாசிலிங்கம் உப்பு சத்தியாகிரகம் 1930, ஒத்துழையாமை இயக்கம் 1932, தனிநபர் சத்தியாகிரகம் 1940, வெள்ளையனே வெளியேறு இயக்கம் 1942, மொத்தம் 4 முறை வந்து சிறை சென்றிருக்காப்புல. ஓமந்தூர் ராமசாமி அவினாசிலிங்கம் வந்து பார்த்தோம்னா ஓமந்தூர் ராமசாமி பிள்ளை வந்து கல்வி அமைச்சராக இருந்திருக்காப்புல. இவரோட அரசியல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 1935 1945 வரை மத்திய சட்டமன்ற உறுப்பினரானதிலிருந்து துவங்கியதுலாம். அது 35 1945 வந்து மத்திய சட்டமன்ற உறுப்பினராக ஸ்டார்ட் ஆகுது. இந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டு அரசியலில் ராஜாஜி, சத்தியமூர்த்தி, காமராஜர் மும்முனை போராட்டம் நிகழ்ந்துகிட்டு இருந்துச்சு. அதான் கோஷ்டி மோதல்னு சொல்கிறேன். 1937 சென்னை சட்டசபைக்கான தேர்தலில் ராஜாஜி கேட்டுக்கொண்டதற்கு இணங்கி சத்தியமூர்த்தி அவர் போட்டியிடுவதாக இருந்த பட்டதாரிகள் தொகுதியை ராஜாஜிக்கு விட்டுக் கொடுத்தார். ஓகேங்களா. 1937 சென்னை சட்டசபை தேர்தலில் ராஜாஜி கேட்டுக்கொண்டதற்கு இணங்கி சத்தியமூர்த்தி அவர் போட்டியிடுவதாக இருந்த பட்டதாரிகள் தொகுதியை ராஜாஜி விட்டுக் கொடுத்துறார். 1937 அத்தொகுதியில் போட்டியிட்டு சத்தியமூர்த்தியின் ஆதரவுடன் வெற்றி பெற்றார் ராஜாஜி. வெற்றி பெற்ற பின் காங்கிரஸ் மேலிடத்தின் பக்கபலத்தோடு சென்னையோட முதலமைச்சரான ராஜாஜி. முதலமைச்சரான ராஜாஜி தமிழ்நாட்டு அரசியலில் மிகவும் பிரபலமாக இருந்த அவர் ஆதரவாளர் சத்தியமூர்த்திக்கு அமைச்சரவையில் வந்து இடம் கொடுப்பார்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ராஜாஜி சத்தியமூர்த்தி அமைச்சரை இடம் கொடுக்கவில்லை. இதனால் பெரிதும் ஏமாற்றமடைந்த சத்தியமூர்த்தி அப்போது தமிழ்நாட்டில் மக்களிடையே செல்வாக்கு பெற்று வந்த காமராஜரை ஆதரித்தார். இதன் விளைவாக தமிழ்நாடு காங்கிரஸ் 2 முகங்களாக பிரிந்தது. ஒன்று ராஜாஜி முகாம், இரண்டாவது வந்து காமராஜர் முகாம். திசு அவினாசிலிங்க செட்டியாரும் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரும் காமராஜர் முகாமில் இருந்ததாக குறிப்பிட்டுள்ளார் சி. சுப்பிரமணியம். இவங்க 2 பேருமே வந்து பார்த்தோம்னா யாரோட காமராஜரோட 2வது காமராஜர் முகாம், அவினாசிலிங்க செட்டியாரும் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரும் காமராஜரோட முகாமில் குறிப்பிட்டிருக்கார் சி. சுப்பிரமணியம். அவினாசிலிங்கம் வந்து 1952 1957 வரை நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினராகவும், 1958 1964 வரை நாடாளுமன்ற மேலவை உறுப்பினராக வந்திருக்காப்புல. இந்த அவினாசிலிங்கத்தை பொறுத்த வரைக்கும் 1952 57 வரைக்கும் நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர் எம்பியாக இருந்திருக்காப்புல. நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர் மெம்பராக இருந்திருக்காப்புல. 58 64 வரைக்கும் வந்து பார்த்தோம்னா நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர். 52 to 57 வந்து உறுப்பினர், மக்களவை உறுப்பினர். 58 64 நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர். ஓகேங்களா. ஸ்ரீ ராமகிருஷ்ண மிஷன் வித்யாலயம். அவினாசிலிங்கம் செட்டியார் அரசியலில் இருந்து கொண்டே கல்வி பணியிலும் ஈடுபட்டார். 1930களில் காந்தியின் காலடி சென்று கல்வி நிறுவனங்களை துவக்க தீர்மானித்தார். காந்தியோட காலடிக்கு போயிட்டு 3 அரிசன மாணவர்களை கொண்டு கோவையில் அவருக்கு சொந்தமான பங்களாவில் பள்ளி ஒன்றை துவக்கினார். 3 அரிசன மாணவர்களை கொண்டு என்ன பண்ணியிருக்கார், கோயம்புத்தூரில் அவர் பங்களாவில் ஒரு ஸ்கூலை தொடங்கியிருக்கார். பின்னர் இப்பள்ளி போத்தனூருக்கும் பின்னர் கோவைக்கும் மேட்டுப்பாளையத்துக்கு முடியே உள்ள பெரிய நாயக்கன் பாளையத்துக்கு மாற்றினார். பின்னர் போக்கனூருக்கும் மேட்டுப்பாளையத்துக்கு பெரிய நாயக்கன் பாளையத்துக்கு மாற்றினாப்புல. மிகுந்த எதிர்பார்ப்புகளிடையே அரிசன மாணவர்களை கொண்ட அப்பள்ளியை
விரிவுபடுத்தினார். ராமகிருஷ்ண பரமஹம்சரின் பக்தரான அவினாசிலிங்கம் பெரிய நாயக்கன் பாளையப்பள்ளி வளாகத்துக்கு ஸ்ரீ ராமகிருஷ்ண வித்யாலயா என்று பேர் மாற்றம் பேர் சூட்டியிருக்காப்புல. அப்படின்னா வந்து ஒரு பங்களாவில் வச்சு நடத்திருக்காப்புல. அப்புறம் கோவைக்கு மேட்டுப்பாளையத்துக்கு நடுவில் உள்ள பெரிய நாயக்கன் பாளையத்துக்கு மாற்றி விட்டு அதுக்கு பேரை வந்து என்ன ராமகிருஷ்ண மிஷன் வித்யாலயான்னு பேர் மாற்றிருக்காப்புல. ஆள்போல் வளர்ந்த அந்த வளாகத்தில் மேல்நிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, ஆசிரியர் பயிற்சி பள்ளி, உடற்பயிற்சி, பாலிடெக்னிக் கல்லூரி ஆகிய கல்வி நிலையங்கள் துவக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அங்கு நாட்டுப்பற்று மிக்க கட்டுப்பாடான கல்வி கற்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த பெருமை வித்யாலயா ஐயா என்ற பெருமையோடு மரியாதையோடு அழைக்கப்பட்ட அவினாசிலிங்க செட்டியாரை சேரும். அவினாசிலிங்க செட்டியார் 1903 பிறகு 1991 இருக்கிறாப்புல. இவர் வந்து ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரோட அமைச்சரவையில் வந்து கல்வி அமைச்சராக இருக்கார். இவர் ராமகிருஷ்ண பரமஹம்சரோட தீவிர பக்தர். அதனால் அவர் பேரில் வந்து என்ன பண்ணி ராமகிருஷ்ண வித்யாலயா அப்படின்ற ஸ்கூலை ஸ்டார்ட் பண்ணியிருக்காப்புல. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பார்த்தோம்னா 1952 57 வரைக்கும் நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர், 58 64 வரைக்கும் நாடாளுமன்ற மேலவை உறுப்பினராக வந்திருக்காப்புல. ஓகேங்களா. சத்தியமூர்த்தி ராஜாஜிக்கு இது பண்ணி அமைச்சர் இருந்திருப்பாப்புல. மனையியல் பல்கலைக்கழகம் பெண்ணுரிமையியல் பெரிதும் நாட்டமுடைய அவினாசிலிங்கம் கோவையில் பெண்களுக்கான நர்சரி பள்ளியை தொடங்கினார். பெண்களுக்கான நர்சரி பள்ளி துவங்கியவர் யார் என்றால் பெண்களுக்கான நர்சரி பள்ளியை தொடங்கியவர் வந்து அவினாசிலிங்கம். இத்துவக்கம் உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி, மனையியல் பள்ளி, மனையியல் பல்கலைக்கழகமாக மாறியது. ஆனால் சின்ன பள்ளிக்கூடம் வந்து இப்போ மனையியல் பல்கலை யூனிவர்சிட்டியாக மாற்றிறாங்க. இக்கல்வி நிலையங்களில் பல்லாயிரக்கணக்கான பெண்கள் தரமான கட்டுப்பாடான கல்வி பெறும் வாய்ப்பை பெற்றனர். இப்பல்லாயிரக்கணக்கான இந்த கல்வி நிலையங்களில் வந்து பார்த்தோம்னா பல்லாயிரக்கணக்கான பெண்கள் தரமான கட்டுப்பாடான கல்வி பெறும் வாய்ப்பை பெற்றனர். இம்மாபெரும் முயற்சிக்கு அவினாசிலிங்கம் உறுதுணையாக இருந்தவர் டாக்டர் ராஜாம்மாள் தேவதாஸ் அவர்கள். அப்படின்னா இந்த மாபெரும் முயற்சிக்கு வந்து உறுதுணையாக இருந்தவங்க யார்? டாக்டர் ராஜாம்மாள் தேவதாஸ். ஆனால் மனையியல் பல்கலைக்கழகம் உருவாக காரணமாக இருந்தவர் யார்? டாக்டர் ராஜாம்மாள் தேவதாஸ். அவினாசிலிங்கம் கோவையில் பெண்களுக்கான நர்சரி பள்ளியை தொடங்கினார். அவர் தான் வந்து மனையியல் பல்கலைக்கழகமாக பின்னாட்களில் உயருது. உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி, மனையியல் கல்லூரி, மனையியல் பல்கலைக்கழகமாக மாறிடுது. கல்வி அமைச்சர் அவினாசிலிங்கம் செட்டியாரின் கல்வி பணியை பற்றி நன்கறிந்த டி. பிரகாசம் அவரது அமைச்சரை சேர்த்து கொண்டு அவருக்கு கல்வித்துறை பொறுப்பை கொடுத்தார். பிரகாசத்துக்கு பின் வந்த ஓமந்தூர் அமைச்சரிலும் அவினாசிலிங்கம் கல்வி அமைச்சராக தொடர்ந்தார். 3 ஆண்டு காலம் 1946 49 வரைக்கும் அவினாசிலிங்கம் தமிழ்நாட்டு கல்வி முறையில் மாபெரும் மாற்றங்களை கொண்டு வந்தார். சென்னையில் இருந்த அனைத்து மேல்நிலைப் பள்ளிகளையும் தமிழ் பயிற்சி மொழி அளிக்கப்பட்டது. அந்த தமிழ் பயிற்சி மொழி, திருக்குறள் வகுப்பு, பெண் கல்விக்கு முதியோர் கல்விக்கு முக்கியத்துவம், சுப்பிரமணிய பாரதியின் கவிதைகள் தேசமயமாக்கப்பட்டன. திருக்குறள் பள்ளி பாடத்தில் சேர்க்கப்பட்டது. சென்னை பல்கலைக்கழகத்தில் தமிழுக்கும் பிற தென்னிந்திய மொழிகளுக்கும் பேராசிரியர் பதவிகள் உருவாக்கப்பட்டன. ஓகேங்களா. சென்னை பல்கலைக்கழகத்தில் தமிழுக்கும் பிற தென்னிந்திய மொழிகளுக்கும் பேராசிரியர் பதவிகள் உருவாக்கப்பட்டன. பள்ளிக்கூடங்களில் திருக்குறள் கற்பிக்கப்பட்டன. தமிழ் பயிற்சி மொழி ஆக்கப்பட்டது. பாரதியாரின் பாடல்கள் தேச உடைமை ஆக்கப்பட்டன. பள்ளி பாடத்தில் திருக்குறள் சேர்க்கப்பட்டது. பெண் கல்விக்கு முதியோர் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. தமிழ் பயிற்சி மொழி ஆக்கப்பட்டது. ஓகேங்களா. அவினாசிலிங்கம் கல்வி அமைச்சராக இருந்தபோது 46 49 வரைக்கும் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு. நூலக இயக்கம் சென்னை நூலக இயக்கத்தின் தோற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் அமைச்சர் அவினாசிலிங்கம் முக்கிய காரணம் அப்படின்றாங்க. என்ன காரணம் அப்படின்னா முறை சார்ந்த பள்ளி கல்வியையும் முறைசாரா முதியோர் கல்வியும் கல்வி தாயின் இருக்கண்களாக கருதினார். முறை சார்ந்த பள்ளி கல்வியும் முறைசாரா முதியோர் கல்வியும் நான் 2 கண்ணு ஒரு கல்வி தாயின் 2 கண்கள். பள்ளி படிப்பை பாதியில் நிறுத்தியோரும் கல்வியின் பயனை பெற வேண்டுமாயின் அதற்கு நூலக வசதி இன்றியமையாது என்பதை அடிக்கோடிட்டு காட்டினார் அவினாசிலிங்கம். இதன் விளைவை அவர் சென்னை சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்திய சென்னை பொது நூலக மசோதா 1948 சென்னை பொது நூலக மசோதாவை அறிமுகப்படுத்தியவர் யார்? அவினாசிலிங்கம். எவ்வித திட்டமோ விதிமுறைகளோ வழக்காறுகளோ இல்லாமல் மாநிலத்தில் செயல்பட்டு வந்த நூலகங்கள் அனைத்தையும் ஒரு சட்ட வரம்புகள் கொண்டு வருவதற்கான நடவடிக்கை இந்த மசோதா ஆகும். அப்போனா வந்து சென்னை பொது நூலகங்கள் மசோதா கொண்டு வந்தவர் யார்? சென்னை பொது நூலகங்கள் மசோதா கொண்டு வந்தவர் யார் என்றால் அவினாசிலிங்கம். 1948 பிப்ரவரி 22 கொண்டு வந்திருக்காப்புல அவினாசிலிங்கம். சிதறி கடந்த நூலகத்தை பற்றி அடிக்கோடிட்டு என்ன பண்ணியிருக்காரு? சென்னை பொது நூலக மசோதா கொண்டு வந்திருக்காப்புல. அது மட்டும் இல்லாமல் நூலக வளர்ச்சிக்கான அனைத்து தேவைகளையும் நிதி கட்டிடம் உள்கட்டமைப்பு நூலகர் உள்ளடக்கிய சட்டம் பாதுகாப்பாக இருந்திருக்கு. நூலக இயக்கத்தின் தந்தை. இந்த மசோதாவை விரிவாக விவாதித்து சட்ட வடிவம் கொடுப்பதற்காக ஒரு தேர்வுக்குழு அமைக்கப்பட்டது. இந்த 1948 இந்த நூலக சட்ட மசோதாக்காண்டி இக்குழுவில் அவினாசிலிங்கம், பக்தாச்சலம், முத்தையா, பாப்பினீடு, வீராசாமி முதலியார், வி.எம். ராமசாமி முதலியார், வேதரத்னம் பிள்ளை, கல்லூரி சுப்பாராவ், கே. பாஷ்யம், பிஎல்என் ராஜ், கே. சண்முகம், என்எம்ஆர் சுப்பராமன், சி.கே. கோவிந்தன் நாயர், ஹமீது கான், பிகாம் அமருதீன், திருமதி குட்டிமாலு இதில் நிறைய பேர் இடம்பெற்றிருக்காங்க. சட்டசபை தலைவர் ஜே. சிவசண்முகம் அவினாசிலிங்கத்தை இக்குழுவின் தலைவராக நியமித்தார். நூலக இயக்கத்துக்கு வந்து தந்தையாக வந்து யாரும் சொல்லிட்டாங்க அவினாசிலிங்கம். சென்னை பொது நூலகங்கள் மசோதா சட்டசபையில் விவாதிக்கப்பட்டு தேர்வுக்குழுவில் நன்கு பரிசீலிக்கப்பட்டு பின்னர் சட்டமாக்கப்பட்டது. இச்சட்டம் சென்னை மாநிலத்தில் உள்ள நகர்களின் கிராமங்களின் நூலகம் துவக்கப்படுவதற்கு வழிவகுத்தது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க சட்டத்தை கொண்டு வந்த அவினாசிலிங்கத்தை தமிழ்நாட்டு நூலக இயக்கத்தின் தந்தை. தமிழ்நாட்டு நூலக இயக்கத்தின் தந்தை வந்து யார் அப்படின்னா வந்து பார்த்தா அவினாசிலிங்கம். அரங்கநாதன் கிடையாது. அவினாசிலிங்கம் தமிழ்நாட்டு நூலக இயக்கத்தின் தந்தை அவினாசிலிங்கம். ஓகேங்களா. தமிழ் கலைக்களஞ்சியம் அமைச்சர் அவினாசிலிங்கம்.
அரிய சாதனை வந்து என்னென்னா தமிழ் கலைக்களஞ்சியத்தை வெளியிட்டதாகும். அமைச்சர் இதற்கு பெரிய தூரன் வந்து பார்த்தீங்கன்னா பெரியசாமி தூரன் தமிழ் வளர்ச்சிக் கழகத்தை தோற்றுவித்தார். அமைச்சராக இதற்காக நன்கு அறியப்பட்ட எம்பி பெரியசாமி நியமிக்கப்பட்டார். இவர் வனமலர் சங்கத்தின் முன்னணி உறுப்பினராக இருந்தவர். ஸ்ரீ ராமகிருஷ்ண மிஷன் வித்யாலயத்தின் தலைமை ஆசிரியராக பணியாற்றியவர். காந்தி பக்தர், எளிமையாக வாழ்ந்து உயர்வாக சிந்தித்தவர், பயன்கருதா உழைப்பாளி. அவினாசிலிங்க செட்டியாரின் நம்பிக்கைக்கு உரியவர், தமிழ் புலவர், கதாசிரியர், எழுத்தாளர். இவர் துணையோடு தமிழ் களஞ்சியம் 10 பெரும் புத்தகங்களை வெளியிட்டனர். அப்படின்னா வந்து இந்த பெரியசாமி தூரன் வந்து பார்த்தோம்னா ஒரு எழுத்தாளர், கதாசிரியர், தமிழ் புலவர், அவினாஷ் நம்பிக்கைக்குரியவர், பயன்கருதா உழைப்பாளி, எளிமையாக வாழ்ந்து உயர்வாக சிந்தித்தவர், 10 பெரும் புத்தகங்களாக வெளியிட்டனர். இதைத் தொடர்ந்து குழந்தை கலைக்களஞ்சியம் அப்படின்ட்டு இருக்காங்க. குழந்தை கலைக்களஞ்சியம் வெளியிடுவதற்கான முயற்சிகள் வெளியிடப்பட்டன. அவினாசிலிங்கமும் தூரனும் இணைந்து தமிழ் தாய்க்கு சூட்டிய வாடா மாலையை தமிழ் களஞ்சியம் ஆகும். தமிழ் தாய்க்கு வாடா மாலை எதுன்னு சொல்லியிருக்காங்க அவினாசிலிங்கமும் அவங்கள தூரனும் சேர்ந்து தான். தமிழ் கலைக்களஞ்சியம் அப்படின்னு சொல்லி 10 புத்தகங்களை வந்து வெளியிட்டிருக்காங்க. குழந்தைகள் கலைக்களஞ்சியம் வெளியிட்டிருக்காங்க. காந்திய நூல் வெளியீடு. அவினாசிலிங்கம் செட்டியார் மற்றொரு சிறப்பு காந்தி படைப்புகள் வெளியிட்ட கமிட்டி. அதோட தலைவராக இருந்து காந்தியின் அனைத்து நூல்களையும் உள்ளடக்கி 17 தொகுப்புகளாக தமிழில் வெளியிட்டதாகும். தமிழ் கலைக்களஞ்சியத்தை போன்ற காந்தி நூல்கள் வெளியிடும் அவினாசிலிங்க ஐயாவின் இமாலய சாதனையாகும். அவினாசிலிங்கம் நல்ல எழுத்தாளர். எழுதிய ஆதரவு கல்வியை புரிந்து கொள்ளல், காந்தியின் கல்வி பரிசோதனைகள், கல்வியின் விழாக்களை பயன்படுத்துதல், நான் கண்ட மகாத்மா, விவேகானந்தரின் கல்வி தத்துவம், வலிமையான எண்ணங்கள் போன்ற நூல்களும் கருத்து கருவூலங்களாகும். இவர் சேக்ரட் டச் என்ற தனது சுயசரிதையும் எழுதியுள்ளார். அப்போ சேக்ரட் டச் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா அவினாசிலிங்கம். இவரோட நூல்கள் வந்து பார்த்தோம்னா அவினாசிலிங்கம் நல்ல எழுத்தாளரும் கூட. ஆதார கல்வியை புரிந்து கொள்ளல், காந்தியின் கல்வி பரிசோதனை, கல்விக்கு விழாக்களை பயன்படுத்துதல், நான் கண்ட மகாத்மா, விவேகானந்தரின் கல்வி தத்துவம், நான்கண்ட மகாத்மா, விவேகானந்தரின் கல்வி தத்துவம், வலிமையான எண்ணங்கள் போன்ற நூல்கள் கருத்து கருவூலங்களாகும். மதிப்பீடு. திருப்பூர் சுப்பிரமணிய அவினாசிலிங்க ஐயர் வசதியான வாழ்க்கையில் துறந்து கடைசி வரை பிரம்மச்சாரியாக எளிமையாக வாழ்ந்து இந்திய விடுதலை போராட்டம், இந்திய மாநில அரசியல், கல்வி வளர்ச்சி, சமூக சீர்திருத்தம் ஆகிய துறைகளில் முத்திரை பதித்தவர். இளம் வயதிலே ராமகிருஷ்ண பரமஹம்சர், சுவாமி விவேகானந்தர், காந்தியடிகள் ஆகியோரும் வாழ்க்கையோடும் அவங்களோட ஈர்க்கப்பட்டிருக்காரு. அவினாசிலிங்கம் கல்வி அமைச்சராக இருந்தபோது அறிமுகப்படுத்திய சீர்திருத்தங்களும் கலைக்களஞ்சியம், காந்திய நூல்கள் வெளியீடுகளும், ராமகிருஷ்ண மிஷன் வித்யாலயம் மற்றும் மனையியல் பல்கலைக்கழகம் இவர் வரலாற்று மணல் பரப்பில் நிரந்தரமாக விட்டு சென்ற காலடிகளாகும். இந்திய அரசு இவரது கல்வி இலக்கிய பணியை பாராட்டி பத்மபூஷன் விருது கொடுத்துருக்காங்க 1970. பத்மபூஷன் விருது எப்போ கொடுத்துருக்காங்க? 1970 கொடுத்துருக்காங்க. ஜிடி பிர்லா விருது 1985. பத்மபூஷன் விருது 1970, ஜிடி பிர்லா விருது 1980. எல்லாம் கிராம வளர்ச்சி திட்டங்களுக்காக கொடுக்கப்பட்டது. 88 வயசு 1991 வந்து இறந்துடுறாரு. இவருக்கு பிறருக்காக வாழ்வாரே உண்மையில் வாழ்ந்தவர்கள் சுவாமி விவேகானந்தர், அவினாசிலிங்கம் பிறருக்காக வாழ்ந்த நிஷ்காமிய கர்மயோகி. ஓகே நண்பர்களே, நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க, பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே, அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.